ஒரு 7 பேர் முகமுடி அணிஞ்ச கும்பல் உள்ள போறது. உள்ள போந்து கையில மாட்டினவங்களுக்கு எல்லாம் வெட்டு. யாரு என்னெல்லாம் உள்ள யாரு என்னன்னா பாக்கல. சகட்டு மேனிக்கு வெட்டு. சரி, இங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வெட்டீங்க. போற போக்குல 2 பேருக்கிட்ட கொத்து போட்டு போனா அது என்ன அர்த்தம்? யாருமே கேட்க முடியாதுங்கிற நிலைமையில. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து 10 நாளா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தீங்க. அது எப்படி போச்சு சார் உங்களுக்கு? அதெல்லாம் ஃபங்க்ஷனு எல்லாமே செய்முறை, கல்யாணம் கோயில். அந்த 10 நாள்லயுமே நியூஸ் எதையும் நம்ம மிஸ் பண்ணாம போட்டிருக்கீங்க. நீங்க முடிஞ்சளவு சமாளிச்சு போட்டோம். அதுக்கு மேல எல்லாம் முடியல. இன்னைக்கு வந்து இறங்கணும்னு உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன் சார். அது என்னன்னா, வீடு கல்யாண மண்டபம் வந்து சரமாரியா வெட்டியிருக்காங்க. பாத்தீங்களா நீங்க? இப்பதான் வந்து இறங்குனீங்க, இருந்தாலும் அதை பத்தி தகவல்களை சொல்லுங்களேன். ஆமா, நான் வந்து சரி சண்டே ஆஃபீஸ் நீங்கள் லீவ் இருப்பீங்க, நான் அதுக்கு பிறகு எடுக்கிறதும் கஷ்டம். அதனால சரி டயர்ட்னஸ் பரவாயில்ல பேசிட்டு போயிடுவோன்ட்டு தான் வந்தேன். ஓகே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் ரெட்டியார்பட்டி, அந்த அழகிய பாண்டிபுரம், இந்த ஒரு பிளாக் அப்படி இருக்கும். ஆமாம். இப்போ பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் ஆலங்குளம்லாம் வசிப்பதற்கு. இந்த குற்றாலத்துடைய அந்த சாரல் எப்பயுமே இருக்கும். அந்த பக்கத்தில் இந்த ரெட்டியார்பட்டிக்கு அடுத்த கிராமமே நெட்டூர் கிராமம் தான். நெக்ஸ்ட் வில்லேஜ். அதில் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. அது இது பேனர் வைக்கிறது. ஆமாம். இப்படி வால் போஸ்டர் வெட்டிக்கிட்டாங்க. ஏமா இருக்கா? உங்கள் போஸ்டில் ஏமாற வெட்டி வச்சு அது இப்பயும் பார்த்தா விட்டணும். இவங்க அந்த என்ன செஞ்சுருக்காங்க, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க, பெரும்பான்மை சமுதாயத்தினர் இருக்கிறவங்க வீட்டில் அந்த ஏரியாவில் பேனர் வச்சுருக்காங்க. அது மதியமே கைகலப்பாயிருக்கு. நீ எப்படி இந்த இடத்துல வைக்க போச்சு? இங்க வைக்க கூடாது. இப்போ அந்த திருமண பேனரை அங்க வச்சதுனால கைகலப்பாயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்புறம் பெரியவங்க எல்லாம் சரிப்பான்னு சமாதானம் பண்ணி எல்லாரும் ஆஸ் யூஷுவல் பிரிஞ்சுட்டாங்க. ஓகே. இது போக நேற்று காலை திருமணம் முடிஞ்சிட்டு மாலையில கல்யாணம் முடிஞ்சோடனே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா கிராமங்கள்ல. ஆமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். யார் வீட்டுக்கு அழைப்பு, பொண்ணு அழைப்பு வைப்ப, மாப்பிள்ளை அழைப்பு வைப்ப அப்படின்னு கிராமத்துல பேசிட்டு இருக்குள்ள ஒரு 7 பேர் முகமுடி அணிஞ்ச கும்பல் உள்ள போறது. உள்ள போந்து கையில மாட்டினவங்களுக்கு எல்லாம் வெட்டு. யாரு என்னெல்லாம் உள்ள யாரு என்னன்னா பாக்கல. சகட்டு மேனிக்கு வெட்டு. ஓகே. வெட்டு அள்ளி அறிஞ்சு கண்ணில் பட்டவர்களாம் வெட்டு. 7 பேர் அதுல வந்து ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. அவங்க திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு சேர்த்துருக்காங்க. சரி, போலீஸ் ரெட்டியார்பட்டி ஆலங்குளம் சாலை வந்து மறைச்சிட்டாங்க. அதான் மெயினான சாலை. பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் எஸ்பி எல்லாம் போற கட்டுப்படுத்து வந்து அக்யூஸை செக்யூர் பண்ற எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பேசிக்கிட்டு இருக்கப்பல மானூர் அப்படின்னு நெல்லையில மானூர் பக்கத்துல அந்த இடத்துல 2 பேர் போட போகுதுல 2 பேர் போடு. இதே கும்பல் போற போக்குல அப்புறம் தான் சீரியஸ் ஆயிட்டான்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தா அந்த கும்பல் அப்படியே மொபைலாவே போயிட்டு இருக்கிறாங்க. சுத்தமல்லி அப்படிங்கிற பகுதியில் வச்சு கைது பண்றாங்க. அதில் எசக்கி முத்து மற்றும் 4 சிறுவர்கள், மைனர் 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னும் 2 பேர் தலைமறைவா இருக்காங்க. இதுல வெட்டினதுல அந்த சின்ன பசங்களும் உண்டு. அக்யூஸ்ல சின்ன பசங்களும் உண்டு, சிறார்களும் உண்டு. ஏன்னா இப்போ போன பெரும்பத்தூர்ல ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதுல ஒரு வடமாநிலத்தை சம்பந்தமே இல்லாத 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 பேர் இறந்து போனாங்க. அதனை தொடர்ந்து ஒரு இலக்கு இல்லாத ஒரு இளைய சமுதாயம் இப்ப இன்னாருக்கு எனக்கு பகை, நான் வெட்டுறதுனாலே தப்பு. ஆனா இலக்கு இல்லாம கையில பாட்டுறவங்க போறவங்க வெட்டுறதுங்கிறது வந்து அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. மனிதனுக்கான மனநிலையே இல்லை. அது ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் எல்லாருமே அது ரெகுலர் நடக்குது. அது வீடியோ மாண்டேஜ் எல்லாம் பார்க்கவே முடியல. ரா ஃபுட்டேஜ் இருக்கு, பார்க்கவே முடியல. கண்ணு உண்டு பூந்து வெட்டுறாங்க. சரி இங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வெட்டினீங்க. போற போக்குல 2 பேருக்கிட்ட கொத்து போட்டு போனா அது என்ன அர்த்தம்? யாருமே கேட்க முடியாதுங்கிற நிலைமையில போயிட்டு. இப்ப பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுன்ற போது இப்படி பண்ணுனா நம்ம கெத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாலாம் இருக்க முடியாது, வெத்தாதான் இருக்கலாம். அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி இப்ப ஆயிட்டு, தம்பி ட்ரெண்ட் மாரி ஆயிட்டு. கத்தி எடுத்து கொலை செய்யறது, அவர் 2 கொலை பண்ணியிருக்காரு. பெருமையா பேசுறாங்க. பெருமை பேச நார்மலைஸ் பண்ணி பெருமை பேச வந்து இதோட வீரியம் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நெல்லை, தூத்துக்குடி கூட இப்போ எல்லாம் சமாதானம் ஆயிட்டு தம்பி. எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு உப்பளம், பொருளாதாரம், பிளான்ட்டு, காசு, மீன் ஏற்றுறது,
ஓகே, சிம்பிளா சொன்னா பொழப்ப பார்க்க போயிட்டாங்க. கன்னியாகுமரி எஜுகேஷன் பிளஸ் பிசினஸ் பிளஸ் ஃபிஷரிங் அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலா செட்டில் ஆயிட்டாங்க. எஜுகேஷன் நெல்லையை மட்டும் அப்படி துண்டா விட்டாங்க. தம்பி நெல்லையப்பர் சுவாமிகள் இருக்க ஐயா, தாமிரபரணி ஓடுற தண்ணியில வெறும் ரத்தத்தை கலந்துட்டாங்களே. அப்படி ஒரு ஜாதி உணர்வு அங்க இம்பில்ட் ஆச்சு. யாருக்கும் அங்க சலைத்தவர்கள் அல்ல. நீங்க முக்குளத்தூர் சமுதாயமா இருக்கட்டும், நாடார் சமுதாயமா இருக்கட்டும், தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும், யாரும் அங்க சலைத்தவர்கள் இல்லை. ஆனா அங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு சார். அதை வச்சு அதுதான் அரசியல். இந்த ஜாதியை ஆஃப் பண்றது எத்தனை நாழி ஆயிட போகுது. நான் இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். இது யாருமே காதுல வாங்கல. 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்கல்ல, உட்கார வேண்டியது. 3 மாவட்டத்து எஸ்பியை உட்கார வைக்க வேண்டியது. அந்த லிமிட் டிஎஸ்பி உட்கார வைக்க வேண்டியது. உட்காந்தாச்சா அந்த ஊர்ல ஏற்கனவே கேஸ் வாங்கி தனிப்பட்ட கொலை கேஸ் வாங்கணும் விட்டு தள்ளுங்க. ஜாதியை பேக் பண்ணி கேஸ் வாங்கியிருக்காங்கல்ல, எல்லாம் இங்கே வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு எஸ்பி பேசுறது எவ்வளோ என்ன? இப்படிதான் அவங்களோட பேச்சு முறை இருக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்களா, அமைதியா இல்லையா? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதே ரியாக்ஷன் நாங்களும் பண்ணுவோம். அமைதியா இருக்கவா அமைதி ஆக்கிறவான்னு. அமைதியா இருக்கீங்களா, அமைதி ஆக்கிறவா. நீங்க என்ன பண்றீங்க, நானும் பண்ணுவேன். அந்த ஒரே வார்த்தையை தான் கமிஷனர் யாருன்னு சொன்னாரு மெட்ராஸ். ஆமா, நீ என்ன பாஷையில பேசுறியோ அதே பாஷையில நானும் பேசுவேன். டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. டோட்டல் சிட்டி 4.5 வருஷம் எந்த விதமான எல்லாம் போயிட்டாங்க வெளியில. A+ எல்லாம் நீ என்ன கத்தி தூக்குறியா, நானும் துப்பாக்கி தூக்குவேன். அது சொல்லாம மிரட்டினது அவரை கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப அரசாங்கம் தான் இதுக்கு முழுசா பொறுப்பு. கண்டிப்பா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, இதோட இதுக்கு பிறகு கைது பண்ணணும். இதுக்கு பின்புலத்துல யார் இருந்தா, பின்புலத்துல ஜாதி எதுவும் இயக்கி கொடுத்துச்சா, இல்லை இவங்களாவே இளைஞர்கள் போதையில செஞ்சாங்களா? ஜாதி இருக்கும் தான் சார். ஏன்னா அவங்க ஏரியால போயிட்டு பேனர் வச்சதுக்காக தான் வந்து வெட்டியிருக்காங்க. இதுல ஜாதி இல்லாம இருக்கும். ஜாதி இருக்கு, அதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் மேலோட்டமா சொல்றேன், கொஞ்சம் ஆழமா சொல்றீங்க. ஜாதி இல்லாம எப்படி இருக்கு? ஜாதி எல்லாம் இருக்கு. அப்படி ஜாதி இந்த நாட்டுல இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ரொம்ப ஆழமா இருக்கு, ரொம்ப வலுவா இருக்கு. தழுத்து நிக்குது ஜாதி. யாராவது ஜாதி இல்ல அது இல்லைன்னு பேசினா அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். உங்களை வந்து ஜாதி இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ யாரு மச்சான்டா, நான் யாரு மாமன்டா, நான் வீட்டுல சாப்பிட்றேன், நீ என் வீட்டுல சாப்பிட்ற, நம்ம 2 பேர் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னா உன்னை கொண்டு வைக்க கழுத்தா இருக்க போறான்னு அர்த்தம். கண்டிப்பா ஜாதியா நட்பானா ஜாதி தான் மேல நிக்குது. ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா? சில இடங்கள் நீங்க உயிர் நண்பன், ஆனா ஜாதிக்கா உன்னை பழி கொடுக்கணும்னா உன்னை அழைச்சி கொண்டு பழி கொடுத்துறானா இல்லையா? கண்டிப்பா கொடுப்பான். ஒண்ணுமில்ல, உன்னை கொல்ல போறாங்கடா, ஓடி போடான்னு கூட ஒரு நண்பன் சொல்ல மாட்டான். உங்கள்ட்ட தெரிஞ்சவங்க என்ன வந்து அசைன்மெண்ட் பண்ண போறாங்க, ஓடிடுறா ஒரு வாரத்துக்கு இருக்காரா அப்படின்னு கூட யாரும் சொல்றது இல்லையே. சைலண்டா இருந்துடுறா. உனக்கும் நல்லவன், ஜாதிக்கு நல்லவன். ஆனா நீ யாருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான்னா ஜாதிக்கு விசுவாசமா இருக்கிறான் என்பதை ஆடித்தரமா சொல்றேன். மாற்று கருத்தே கிடையாது. யாரும் மறுத்து பேச முடியாது, மறுத்து பேசவே முடியாது. நான் பார்த்துட்டேன். சேம் கம்யூனிட்டியில ஆணவ கொலை விருதுநகர்ல பார்த்தோமா இல்லையா? சேம் கம்யூனிட்டி. ஆமா, 2 பேரே பட்டியல். கோயில்பட்டி, அதாவது விருதுநகர் மாவட்டம் தானே, தூத்துக்குடி மாவட்டத்தில் வருதோ? ரைட்டு, அது பார்டரு. அது 2 பேருமே சேம் கம்யூனிட்டி தானே. அப்ப ஆணவ கொலைக்கும் விட தெரியல, எதுக்கும் விட தெரியல. சாதி ரொம்ப ஆபத்தான ஒரு ஆயுதம் தம்பி. நம்ம அதுல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போறோமோ நம் வாழ்க்கை மேலோ. சாதியை விட்டு நீ விலகு, சாதித்து விடுவாய். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.